சங்கத்தை பத்தி யாராவது தெரியல. என்னிடமே கேட்டாங்க, அயோத்தியில கோயிலுக்கு கட்டி முடிப்போன்னு, கட்டி காட்டுறாங்கன்னு. சொல்ல மாட்டோம், சொன்னதை செஞ்சு காட்டு. ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க. என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்ப நாட்டு ஆழ்வார். ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் ஜடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 கடித்து வாவன்றி எம்பினன் அர்த்தம் என்றாள். இந்த காலத்துல பதவியை புடிச்சுக்கிட்டு விடாமடம் காணுவோம். 5 வருஷத்துல உயிரே போயிருது. அப்படி இருந்தும் கூட நானேங்கான் நிரந்தரங்கிறான். மீன் சுற்றி அங்கெல்லாம் இருக்கு, சாமிகிட்ட இருக்கு, எந்த பயிர்களுக்கு தெரியுது. ஆனா நம்ம அவரை ஏன் இன்னைக்கு எல்லாரும் வணங்குறோம்? ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம்? போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போன்னு சொல்லாலும் பரவாயில்ல. கடைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிச்சு, மன்னவன் தான் உத்தரவு. அப்பா அப்படி சொன்னாரா? மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றவாறு, மின் ஒளிர் காடகம் இன்றே போடுகின்றேன் விடையும் கொண்டிருக்காரு. பதவியை தூக்கி எஞ்சிட்டாரு. எங்க அவதாய ராமன் இவங்க மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கல. அப்பேற்பட்ட தனக்கு கிடைத்த ராஜபதவியை தூக்கி எரிஞ்சு விட்டு கானகத்துக்கு சென்று கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுளாக. அப்புறம் அப்ப முகம் எப்படி இருந்துச்சுன்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்லுவாரு, அந்தளந்த தாமரையை வென்ற. அங்கேயும் தாமரை தான் சொல்றாங்க. உடனே இப்போ வந்தா கம்ப நாட்டாழ்வார் தாமரை கட்டிப்பாங்க. அந்தளந்த தாமரையை வென்றதம்மா நடிச்சாரு. அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. கம்ப நாட்டாழ்வார் நான் சொல்லலையா, என் மேல கேசப்பட்டுவானுங்க சாமி என்று தாமரை கட்சியின் வென்றதம்மன். அப்படி அப்படி பூரா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியாது. தாமரையத்தான் சொல்லலான்னு கம்ப நாட்டாழ்வார் சொல்றாரு. அத்தகைய ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு வேற ராமனை நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம். நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும். அப்படிலாம் செய்யாம நேர்மையான முறையில அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மச்சலை நாட்டி ஒரு தர்மவான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் பகவான் வைகுண்டத்துல பள்ளி கொண்டிருந்தாலும் அப்போ வெண்கற்ற கூடையும் சாமரமும் பேசிட்டான். என்ன பேசிச்சுன்னா, பகவான் பள்ளி கொண்டுள்ளார், நம்ம போய் உலகத்தை சுத்தி வரலான்னு. அப்படி சுத்தி வரலான்னு அப்பவே கூட்டணி போட்டிருக்காங்க. நம்ம பாதுகாவலர் கூப்பிடுவோம், அவரோட போய்க்கலாம். அவர் இருந்தா பகவான் அவரை தான் தேடுவார். எடுத்த உடனே பாதுகாவலர் அவர் சொல்லிட்டாராம், அப்பசாமி என் கடன் பணி செய்து கிடப்பதான் பகவான் கண் முடிச்சோடனே என்னையே தான் பார்ப்பாரு, நான் அங்கதான் இருக்கணும். உடனே இதுக்கு 2 சொத்த பார்த்தாதான் சாமி. இவங்களுக்கு பகவான் பார்த்தாரு. இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகைக்கு தான் பதவி கிடைச்சிச்சு. தொண்டு செஞ்சா தானா வருதியா பதவி? மக்களுக்கு தொண்டு செய். இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்துல பிறந்தார், கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு பிரதமர் அவரை கவுக்கிறதுக்கு என் நாற்காலியை புடுங்க பார்க்கறானு, முடியலையே ஒண்ணும். தர்மவான். நீ அவரால்தான் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அத்தகைய இன்றைய தினம் அத்தகைய நேரத்து கூட இவர் பார்க்க வந்தாரு. இந்த பைக்கிங் மீன் வந்துச்சு. என்னால் அவரோட தேவாரம் நடந்துச்சு. ஒரு 10 பிள்ளைங்க தேவாரம் படிக்குது. அதனால பாடசாலை நடந்துகிட்டு இருந்ததுனால நான் உள்ள இருந்தேன். இந்த எக்கோ அடிக்குது, இவர்கிட்ட பேச முடியல. இவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அதனால அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேற நாடுகள் எல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில தான் இந்த கோயில் பிரம்மாண்டமா நடக்கணும்னு இருந்துச்சு போல. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.